குட் ஈவினிங் ஃப்ரெண்ட்ஸ். இது டிஎன்ஜேபி ஜென்ஸ். ரொம்ப நாளாச்சு வீடியோ போட்டு. இன்றைக்கி என்ன பண்ண போகிறோன்னா, இன்றைக்கி தான் நம்ம புறாவை கலைக்க போகிறோம். இது ரொம்ப டிலே. ஆக்சுவலாக இப்படி பண்ணக்கூடாது, தப்பு. இந்நேரத்துக்கு புறா தயார் பண்ணி 2 ஓட்டு ஓட்டி வச்சுருக்கணும். நமக்கு வேலை விஷயமாக ஒர்க்குனால டைம் கிடைக்காததுனால இப்போ தான் கலைக்க போகிறேன். இப்போ தான் ஒரு 3 நாளாக கலைச்சிக்கிட்டு இருக்கேன். அது இப்போ தான் தயார் பண்ணிக்கிட்டு இருக்கேன். இன்றைக்கி என்ன பண்ணுறேன்னு பார்க்கலாம். இதான் என்னோடய புதிய பெட்டி. அதாவது இந்த இடத்த பொறுத்த வரைக்கும் தயார் பண்ணுறதுக்கு தேவையான ஒரு புதிய பெட்டி. இதுக்கு தான் ஒன்றும் இல்லை, ஒரு 10 ரெக்கவட்டை பிடிச்சி போட்டு வச்சுருப்பேன். நான் தயார் பண்ணிகிட்டு இருக்கும்போது ரெக்கவட்டு ரொம்ப அவசியம். ஸோ அதனால் இதுக்குள்ள ஒரு 10 ரெக்கவட்டு கிடக்கும், வேறு ஒன்றும் கிடையாது. இப்போ நம்ம கலைச்சி விட்டு பார்ப்போம் என்ன பண்ணுதுங்கன்னு. No. ஓகே, ஆக்சுவலாக இப்படி பண்ணக்கூடாது. இது ரொம்ப டிலே. இந்நேரத்துக்கு புறா தயார் பண்ணி 2 கலவை கலைச்சி உட்கார வச்சுருக்கணும். ஓகே, ஏன் ஒரு லேட்டு அப்படின்னா, நம்ம ஒர்க்கு அந்த மாதிரி. ஸோ மெடிக்கல் ஃபீல்டில் இருக்கிறதுனால இன்றைக்கே மன்னார்குடி ஒர்க்கு முடிச்சுட்டு வந்து தான் கலைச்சிருக்கேன். ஸோ விட்ட புறாலாம் ஓகே, ஓரளவுக்கு இன்றைக்கி சுற்றிட்டு உட்காந்துருக்கு, அது வரைக்கும் போதும். ஏன்னா எதுவுமே என்ன தயார் கிடையாது. அதனால் ஒரு ரெக்கார்ட் ஏற்கனவே போட்டு வச்சுட்டேன் நான். ஸோ அதனால் உட்காந்துருச்சுங்க, பரவாயில்ல இன்றைக்கி ஓகே. ஆக்சுவலாக என்னன்னா, ஓட்டுனா ஒரு 4 ஓட்டு ஓட்டணும். ஒரு தயார் ஓட்டு, அதுக்கப்புறம் 3 ஓட்டு ஓட்டிட்டு 4ஆவது ஓட்டு பந்தயம் ஓட்டாக இருக்கணும். ஓட்டுனா என்னென்னா, ஒரு தயாருக்கு அப்புறம் ஒரு 5 நாள் தொடர்ந்து ஓட்டணும். அப்புறம் ஒரு 5 நாள் ரெஸ்ட்டு கொடுத்துட்டு திருப்பி ஒரு 5 நாள் ஓட்டும் போது அப்புறம் திருப்பி ஒரு 5 நாள் ரெஸ்ட்டு கொடுத்துட்டு அது 2ஆவது ஓட்டாச்சு. 3ஆவது ஓட்டு திருப்பி ஒரு 5 நாள் கழித்து எடுக்கும் போது அப்போவே நமக்கு தெரிஞ்சிடும் எந்தெந்த புறா டயத்துக்கு வரும், எந்தெந்த புறா அடிக்கலை அப்படிங்கிறது. அந்த 3ஆவது ஓட்டே நமக்கு கன்ஃபார்ம் ஆயிரும். அது 4ஆவது ஓட்டு டேரெக்டாக பந்தயம் ஓட்டும் போது நமக்கு தேவையான புறாவை எடுத்து நம்ம ட்ரெயின் பண்ண ஈஸியாக இருக்கும். அதாவது எந்த அளவுக்கு அதிகமாக நம்ம புறாவை ஓட்டு கொடுக்குறோமோ அந்தளவுக்கு புறாவோட ஸ்டெமினாவும் சிட்டிங் பொசிஷனோட அக்யூரஸியும் கரெக்டாக இருக்கும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த வீடியோவில் பார்ப்போம்.